பாலாஜி வணக்கம். நிச்சயமாக தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையினர் மாநிலம் முழுவதும் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், ஆர்டிஓ அலுவலகங்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அலுவலகங்களில் இன்று முழுவதும் நடத்திய அதிரடி லஞ்ச ஒழிப்பு சோதனையில் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் ஏடிஜிபி அருணின் உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இந்த அதிரடி வேட்டையில் கைப்பற்றப்பட்ட பணத்தின் அளவு மலைக்க வைக்கிறது. பாலாஜி, தமிழகம் முழுவதும் ஆர்டிஓ அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய அதிரடி வேட்டையில் 31.85 லட்சம் ரூபாய் ரொக்கமும் ஜிபே மூலமாக 5.95 லட்சம் ரூபாயும் லஞ்சமாக கொடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பினையும் பதைபதைப்பினையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. எந்தெந்த ஆர்டிஓ அலுவலகங்களில் எவ்வளவு பணம் கைப்பற்றப்படக்கூடிய விவரங்களை தற்போது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை விரிவாக வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து லஞ்ச ஒழிப்பு துறை அலுவலக சார்பிலும் ஆர்டிஓ அலுவலகங்களில் நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் அனைத்து ஆர்டிஓ அலுவலகங்களிலுமே பணம் கைப்பற்றப்பட்ட தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்திய டிஜிட்டல் லஞ்சம் என்றே குறிப்பிட வேண்டும். சென்னையில் பார்த்தீர்கள் என்றால் பாலாஜி, சென்னை மற்றும் சுற்று வட்டார மாவட்டங்களான வளசரவாக்கத்தில் 45,640 ரூபாய், புளியந்தோப்பு ஆர்டிஓ அலுவலகத்தில் 9,100 ரூபாய், கொளத்தூரில் 37,560 ரூபாய், அண்ணாநகர் ஆர்டிஓ அலுவலகத்தில் 14,470 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஆர்டிஓ அலுவலகத்தில் 69,020 ரூபாய், வேலூர் குடியாத்தத்தில் 15,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் பூந்தமல்லி, ராணிப்பேட்டை அரக்கோணம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அலுவலகத்தில் 2,31,100 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் செங்கல்பட்டு ஆர்டிஓவில் பார்த்தீர்கள் என்றால் 34,610 ரூபாய் ஜிபே வழியாக 98,688 ரூபாயும் லஞ்சமாக வாங்கியிருப்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜிபே வழியாக திருப்பத்தூர் ஆர்டிஓ அலுவலகத்தில் 88,580 ரூபாய் வாங்கப்பட்டுள்ளது. மிக அதிகமாக பார்த்தீர்கள் என்றால் கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ அலுவலகத்தில் 3,77,300 ரூபாய் வாங்கப்பட்டுள்ளது. கடலூர் சிதம்பரம் ஆர்டிஓ அலுவலகத்தில் 1,87,650 ரூபாய் வாங்கப்பட்டுள்ளது. திருச்சியில் பார்த்தீர்கள் என்றால் 1,45,610 ரூபாய். அரியலூர், பெரம்பலூர், கரூர் குளித்துறை, புதுக்கோட்டை ஆலங்குடி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அலுவலகம், திருவாரூர் ஆர்டிஓ அலுவலகம், தஞ்சாவூர் கும்பகோணம் ஆர்டிஓ அலுவலகம், மயிலாடுதுறை அலுவலகம் என லஞ்சம் இல்லாத ஆர்டிஓ அலுவலகங்களே இல்லை என்ற நிலை இன்று தற்போது வெளியே வந்துள்ளது. இதே போல கோயம்புத்தூர் மத்திய ஆர்டிஓ அலுவலகத்தில் 63,100 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் 1.25 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சேலத்தில் பார்த்தீர்கள் என்றால் நாமக்கல் பரமத்தி வேலூரில் 1,01,500 ரூபாய், சேலத்தில் 50,100 ரூபாய். தென் மாவட்டங்களுக்கு வந்தீர்கள் என்றால் பாலாஜி, ராமநாதபுரம் பரமக்குடி ஆர்டிஓ அலுவலகத்தில் 1,92,040 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவில்லிபுத்தூரில் 1,29,090 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி ஆர்டிஓ அலுவலகத்தில் 92,200 ரூபாயும், கன்னியாகுமரியில் 51,400 ரூபாயும், தென்காசியில் 1,37,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் உச்சபட்சமாக சிவகங்கை ஆர்டிஓ அலுவலகத்தில் ஜிபே வழியாக மட்டுமே 2.5 லட்சம் ரூபாய் சிக்கியுள்ளதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அதிரடி சோதனையில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆர்டிஓ அலுவலகத்தில் மட்டுமே ஜிபே மூலமாக 2.5 லட்சம், கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ அலுவலகத்தில் ரொக்கமாக 3.25 லட்சம் ரூபாய் கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக ரொக்கம் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை சேர்த்து 37,81,168 ரூபாய் கணக்கில் வராத பணம் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த முறைகேடுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அதிகாரிகள், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர். பணம் சிக்காத ஆர்டிஓ அலுவலகமே கிடையாது. கணக்கில் வராத பணம் அனைத்து ஆர்டிஓ அலுவலகத்திலும் சிக்கி இருப்பது லஞ்ச ஒழிப்புத்துறை வட்டாரத்தையே ஏன் தமிழகம் முழுவதையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. பாலாஜி, எத்தனை கோடி ரூபாய் இப்படி என்றால் லஞ்சமாக பணம் தமிழ்நாட்டில் புழங்குகிறது என்ற கணக்கை கேட்டால் மயக்கமே வருகிறது என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எத்தனை ஆன்லைன் நடைமுறைகள் பின்பற்றினாலும், தொழில்நுட்பங்களை புகுத்தினாலும் ஊழல் மலிந்து போய் ஆர்டிஓ அலுவலகங்களில் நடமாடுவது உள்ளங்கை நெல்லிக்கினி என தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களுக்கு துணை போகும் அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழக அரசு பதவியேற்ற பின் முதல்வர் விஜய் மேற்கொண்டிருக்கும் இந்த நடைமுறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இந்த நடவடிக்கையும் தமிழகம் முழுவதும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. பாலாஜி.